அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு அணைவு சேர்மங்கள் அப்படின்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவற்றுக்குண்டான விளக்கங்களை பற்றி பேசுவோம். வாங்க கொஸ்டின் நம்பர் 1க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் கொடுத்துட்டு அந்த அணைவு சேர்மத்தில் உள்ள உலோக அணு அல்லது அயனி அப்படின்றது மெட்டல் அயானுடைய முதன்மை இணைத்திறன் மற்றும் இரண்டாம் நிலை இணைத்திறன் மதிப்புகளினுடைய கூடுதல் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு முதன்மை இணைத்திறன் அப்படின்றது அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணெய் குறிக்கும். இங்கே இருக்கிறது நமக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈன் இருக்கு பாருங்க, இது நியூட்ரல் லிகாண்ட், அதனால் அதனுடைய சார்ஜ் 0 அப்படின்னு சொல்லலாம். இந்த O அப்படின்றது ஆக்சலேட் அயான், அதுக்கு -2 அப்படின்றது சார்ஜ். Cl அப்படின்றது குளோரைட் அயான், அதுக்கு -1 அப்படின்றது சார்ஜ். ஸோ இது ரெண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு -3 கிடைக்கும். அது மெட்டல் அயான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகும்பொழுது +3. ஸோ முதன்மை இணைத்திறனுக்கு உண்டான ஆன்சர் +3 அப்படின்றது ஆக்சிடேஷன் நம்பர் குறிக்கும். இரண்டாம் நிலை இணைத்திறன் அப்படின்றது அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். Cn அணைவு எண்ணை குறிக்கும். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, En அப்படின்றது பைடென்டேட் லிகாண்டு, 2 முறை இருக்காங்க அப்படின்னா 2 × 2 நமக்கு 4 டைம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆக்சலேட் அப்படின்றதும் பைடென்டேட் லிகாண்டு, ஒரு டைம் இருக்காங்க, அதனால 2 அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 4 + 2 அப்படின்றது 6 அப்படின்றது அணைவு எண்ணா இருக்கு. ஸோ இரண்டாம் நிலை இணைத்திறன் அப்படின்றது 6. இந்த 2 பேருடைய கூடுதல், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் +3, அணைவு எண்ணுன்றது +6, இது ரெண்டுத்தினுடைய கூடுதல் அப்படின்றது +9. ஸோ ஆப்ஷன் நமக்கு டின்றது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2க்கு போகலாம். 0.01 m திறனுடைய 100 ml பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு கரைசலுடன் அதிக அளவு சில்வர் நைட்ரேட் AgNO3 கரைசலை சேர்க்கும் பொழுது வீழ்படிவாகும் சில்வர் குளோரைடு மோல்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ வி ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை எம்எல்க்கு கொடுத்துருக்காங்கனாக்கா 100 ml. ஸோ 100 ml எடுத்துருக்காங்க. இன்ட்டு நமக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.01 m அப்படின்றது கான்சன்ட்ரேஷன். இது கூட நம்ம யாரை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கிருந்து நமக்கு எத்தனை குளோரைடு அயான் வெளியே போவாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் நமக்கு 2 குளோரைடு அயான் வெளியே போகுவாங்க. ஸோ ஆன்சர் பெருக்கல் 2 குளோரைடு அயான் Cl- அப்படின்றது வெளியே போகும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ட்ரா பண்ணும் பொழுது டிவைடட் பை நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் 1000 ml எடுத்துக்கணும். அதனால 1000 ml இன்ட்டு 1000 ml அப்படின்றது எத்தனை மோலார் சொல்யூஷன்னா 1 மோலார் சொல்யூஷன். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு கேன்சல் பண்ணும் பொழுது we get the answer 0.002 அப்படின்றது ஆன்சர். இதை எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸையும் நீங்க டிரா பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். கொடுத்திருக்கிற தகவல் இருந்து நம்ம மேட்டு எம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே என்ன இருக்கான் பாருங்க, பென்டா அக்வா அப்படின்னா பிராக்கெட் H2O எத்தனை டைம்ஸ் இருக்கான், 5 டைம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது குளோரிடோ, அதனால Cl அப்படின்னு போட்டுக்கணும், க்ளோஸ் த பிராக்கெட். அதே மாதிரி குரோமியம் குளோரைடு, குளோரைடு பாருங்க Cl. குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன கொடுக்குறாங்க, 3 கொடுத்துருக்காங்க. உள்ள 1 குளோரின் அப்படின்னா வெளியே 2 குளோரின். இதுதான் காம்ப்ளெக்ஸ். இதை வச்சுட்டு அந்த 2 குளோரைடு அயன் வெளியே போவாங்க. அதனால இந்த 2Cl அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம் பாருங்க. ஒரு அணைவு சேர்மம் அப்படின்றது MsO4Cl 6 டைம்ஸ் H2O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை பெற்றுள்ளது. இச்சேர்மத்தினுடைய நீர் கரைசலானது பேரியம் குளோரைடு கரைசலுடன் வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில்வர் நைட்ரேட் கரைசல் சேர்க்கப்படும் பொழுது எவ்வித வீழ்படிவினையும் தருவதில்லை. சில்வர் நைட்ரேட் சேர்க்கல அப்படின்னு கேட்டால் வீழ்படிவு தருவதில்லை அப்படின்னாங்கன்னா வெளிப்படு அவுட்டர் சைடு என்ன இருக்கக்கூடாது, Cl இருக்கக்கூடாது அப்படின்றது மீனிங். அணைவு சேர்மத்தில் உள்ள உலோகத்தின் இரண்டாம் நிலை இணைத்திறன், அதாவது செகண்டரி வேலன்சி, தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், கோஆர்டினேஷன் நம்பர் Cn 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி பின்வருவனற்றுள் எது அணைவு சேர்மத்திற்கு சரியாக குறிப்பிடப்படும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு நீங்க கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. இங்க எத்தனை இருக்கு, 4, Cl 1, டோட்டலா 5 தான் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்க பாருங்க, நமக்கு 5 + 1 என்ன இருக்கு, 6 அப்படின்றது இது வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கு, வாட்டர் 6 டைம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 3 டைம்ஸ் வாட்டர், குளோரின் 1 டைம்ஸ், டோட்டலா 4 டைம்ஸ். அதனால
டியும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா இப்போ ஆப்ஷன் நமக்கு வந்து பியா இருக்கலாம் அல்லது சியா இருக்கலாம். இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியான ஆன்சர் சல்ஃபேட். பாருங்க என்ன சொல்றாங்க, பேரியம் குளோரைடு அப்படின்ற கரைசலோட நமக்கு என்ன கொடுக்குதான்னா கூட வெண்மை நிற வீழ்படிவு. வெண்மை நிற வீழ்படிவை கொடுக்கணும்னா கூட அவுட்டர் இருக்கக்கூடியது சல்ஃபேட் அயான் வந்து இருக்கணும். அவுட்டர் இருக்கிறது சல்ஃபேட் அயான்ன்றது நமக்கு ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இது வந்து இங்க குளோரைடு அயான் வந்து உள்ளா இருக்கிறதுனால இது வந்து AgCl சில்வர் நைட்ரேட் கரைசலோட எந்தவித வீழ்படியும் நமக்கு தருவதில்லை அப்படின்றது சரியான. நம்ம கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அணைவு சேர்மத்தின் இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை, அதே மாதிரி ஈனி நைட்ரோசைட் அதனுடைய மீதுள்ள மின்சுமை, இது ரெண்டையும் வந்து நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்ட், அதனால அதுக்கு 0. சல்ஃபேட் வந்து பைடென்டேட் லிகாண்ட், இது -2. சல்ஃபேட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து -2. NO நைட்ரோசைடு அப்படின்றதுக்கு நமக்கு சார்ஜ் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க என்ன சார்ஜ் இருக்கு காம்ப்ளெக்ஸுக்கு மேல -2ன்னு இருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு +2ன்னு இருக்கணும். +2 வரணும் அப்படின்னு கேட்டால் அந்த நைட்ரோசைடுக்கு மேல +1 இருக்கலாம், அயனுக்கு மேல +1 அப்படின்றது இருக்கலாம். ஸோ இப்போ கேள்வி நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிஜனேற்ற நிலைன்றது +1 அப்படின்றது எங்க இருக்கு பாருங்க +1. அதே மாதிரி ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, NO2வினுடைய மின்சுமை. மின்சுமை என்ன இருக்கு +1. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு அணைவு சேர்மத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நியூட்ரல் அப்படின்னு மீனிங். நியூட்ரல்னா கூட +ஆகவும் இருக்கக்கூடாது மைனஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ 2 மைனஸ் இருக்குனாக்க நமக்கு 1+1 2 ப்ளஸ் அப்படின்றது இருக்குன்னு இப்படி இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரல். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு போகலாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா அணைவு சேர்மத்துக்கு ஐயூபேக் வழிமுறையின்படி பெயர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு பெயர் எழுதும் பொழுது இந்த காம்ப்ளெக்ஸை வந்து என்ன சொல்லணும்னாக்கா பாசிட்டிவ் பகுதிக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், தென் என்ன கொடுக்கணும்னாக்கா நெகட்டிவ்க்கு வந்து பேர் வந்து எழுதணும். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேலே என்ன வரும் பாசிட்டிவ் வரும், இந்த குளோரின் அப்படின்றது நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் போர்ஷன்ஸில் நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்னா லிகாண்டுக்கு வந்து கொடுக்கணும். லிகாண்டுக்கு பாருங்க ஈன் இருக்கு, நமக்கு ஆக்சிஜன் வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடிய நைட்ரேட் இருக்கு, அதே மாதிரி Cl இருக்கு. இதில் ஆல்பபெட்ஸ் படி பார்க்கணும். யாருக்கு ஆல்பபெட்ஸ் படி ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் சி குளோ அப்படின்னா, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து குளோரிடோ அப்படின்றது எங்க இருக்கு பாருங்க. குளோரோ அப்படின்றது நமக்கு பேரு கிடையாது. இங்க என்ன வருது குளோரிடோ அப்படின்றது இருக்காங்க, இங்கேயும் குளோரிடோ அப்படின்றது இருக்கு, இங்கேயும் குளோரிடோ அப்படின்றது இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாருங்க ஈன். ஈன் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பிஸ் அப்படின்னு பேர். பிஸ் அப்படின்னா நமக்கு பிஸ் அப்படின்றது எங்கெங்க இருக்கு பாருங்க, நமக்கு இங்கே இருக்கு பிஸ் அப்படின்றது இருக்கு, இங்கேயும் பிஸ் இருக்கு, இங்கேயும் பிஸ் இருக்கு, இங்கேயும் பிஸ் அப்படின்றது இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு EN. EN அப்படின்றது ஈத்தேன் 1,2 டை அமீன் அப்படின்றது. ஸோ ஈத்தேன் 1,2 டை அமீன் எங்க இருக்காங்க, இந்த BCD ரெண்டுத்துலுமே இருக்கு. ஈத்தேன் 1,2 டை அமீன், ஈத்தேன் 1,2 டை அமீன், ஈத்தேன் 1,2 டை அமீன் அப்படின்றது இருக்கு. அடுத்தது யாருக்கு வரணும், இந்த NO2க்கு வரணும். NO2க்கு பாருங்க மெட்டல் அயன் கூட யாரு லிங்க் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் வந்து லிங்கேஜ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன வரணும் நமக்கு நைட்ரிட்டோ. இது வந்து நைட்ரோன் இருக்கு, இது கிடையாது. இங்க என்ன இருக்கு நைட்ரோன் இருக்கு, இதுவும் கிடையாது. பட் இங்க என்ன இருக்கு நைட்ரிட்டோன் இருக்கு. பட் இங்க ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆப்ஷன் வந்து இதை எலிமினேட் பண்ணிட்டோம். குளோரிடோ அப்படின்றது வரணும், குளோரோன் இருக்கு தவறுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சரியான ஆன்சர் டி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு நைட்ரிட்டோவுக்கு அடுத்தது லிங்கேஜ் பாருங்க, என்ன லிங்கேஜை மென்ஷன் பண்றதுக்கு இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது ஓன்றது என்ன மீன் பண்றாங்க ஆக்சிஜன் வந்து லிங்கேஜ். அதுக்கு அடுத்தபடியே யாரு கூட கோபால்ட். ஸோ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்றது நமக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. அதனால என்ன சொல்றோம் கோபால்ட் 3 குளோரைட். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 6க்கு போகலாம். மீண்டும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மத்தினுடைய ஐயூபேக் நேம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு யாருக்கு வராங்க பொட்டாசியம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா மாறுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு எழுதணும் பொட்டாசியத்துக்கு எழுதணும். ஸோ பொட்டாசியம் அப்படின்றது எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு 4 ஆப்ஷன்ஸ்லுமே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா யாருக்கு வரணும்னாக்க நெகட்டிவ் போர்ஷன். நெகட்டிவ் போர்ஷன்ஸ் யாருக்கு எழுதணும் ஃபர்ஸ்ட் லிகாண்டுக்கு எழுதணும். லிகாண்டு எத்தனை டைம் இருக்காங்க 3 டைம்ஸ் இருக்காங்க. 3 டைம்ஸ் இருந்ததுன்னா என்ன பேர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ட்ரை. ட்ரை என்றது எந்தெந்த ஆப்ஷன் இருக்கு
ட்ரை தான், இதுவும் ட்ரை தான். இது வந்து ட்ரிஸ்ன்னு இருக்கு, இது கிடையாது. இதுவும் நமக்கு ட்ரை அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரை. அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லணும்னாக்கா ஆக்சலேட்டோ. ஆக்சலேட்டோ அப்படின்றது இங்க இருக்கு, இங்கேயும் ஆக்சலேட்டோ அப்படின்றது இருக்கு, இங்கேயும் இது வந்து அல்கலேட்டோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேர் தான். அதுக்கு அடுத்தபடியா எதை பேசணும் அப்படின்னு கேட்டா அலுமினியம். அலுமினியம் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் இந்த அலுமினியத்தினுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க என்ன இருக்கு 3. அதனால இங்க ஆக்சிடேட்டுக்கு -6 அப்படின்ட்டு இருக்கும், இங்க +3. ஸோ அலுமினியம் 3 அப்படின்றது சரி. முடிகிறது வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால ஏட்டுன்னு முடியும், அலுமினேட் அப்படின்றது. இது வந்து அலுமினியம் அப்படின்னு இருக்கு, இது கிடையாது. இது அலுமினேட் 2 அப்படின்னு கொடுக்குறாங்க ஆக்சிடேஷன் நம்பர், அதனால இதுவும் கிடையாது. இது வந்து நமக்கு ட்ரிஸ்ன்னு வந்ததுனால இது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டி பாருங்க, பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ. ஆக்சலேட்டோ அலுமினேட் 3 அப்படின்றது சரியான விடை. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு போவோம். அமாங் தி மேக்னெட்டிக் மொமெண்டம் 1.7 bm will be shown by one among the following அப்படின்னு கொடுக்குறாங்க. 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்ல போர் மேக்னெட்டான வேல்யூ யாருக்கு 1.73 அப்படின்றது இருக்கும் அப்படின்றது தான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.73 அப்படின்னு வந்ததுனால நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான், இந்த காம்ப்ளெக்ஸில் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். இந்த போர் மேக்னெட்டான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த டைட்டானியத்தை பொறுத்த வரைக்கும் அணு எண் 22 அட்டாமிக் நம்பர், கோபால்ட் வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் 27, காப்பர் வந்து 29, நிக்கல் வந்து 28. இப்போ இவங்களோட எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கோபால்ட் டைட்டானியம் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, டைட்டானியம் வந்து 4+, டைட்டானியம் 4+, அப்படின்னு கேட்டால் 22ல் 18 போயிடும் நமக்கு இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டைட்டானியத்துக்கு 3d2 4s2 அப்படின்னா 4+ அப்படின்னும்போது இது வந்து டைட்டானியம் 4+ அப்படின்றது d0 கான்ஃபிகரேஷன். அடுத்தது நமக்கு கோபால்ட் பாருங்க என்ன கொடுக்குறாங்க 2+. கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க என்ன கொடுக்குறோம், கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ங்க. 2+னா இங்கிருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ d7 கான்ஃபிகரேஷன் 3d7. 3d7 அப்படின்னும் பொழுது நமக்கு எலக்ட்ரான் வந்து 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ போர் மேக்னெட்டம் வேல்யூ 3 பாயிண்ட் சம்திங் வரும். நெக்ஸ்ட் காப்பர் வரும். காப்பருக்கு பாருங்க 3d10 4s1. இதுதான் கான்ஃபிகரேஷன். காப்பர் என்ன கொடுக்குறாங்க 2+. அப்படின்னா இங்கிருந்து 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 3d9. 3d9 அப்படிங்கும்போது அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு இருப்பாங்க, நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, காப்பர்ன்றது சரி. அடுத்த கொஸ்டின் இந்த பாருங்க, உயர் சுழற்சி d5 எண்முகி அணைவு ஒன்றின் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் CFSC மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியில் d5 கான்ஃபிகரேஷன் அப்படின்றது நமக்கு 2ஆ ஸ்பிளிட் ஆகும். d ஆர்பிட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து d2g அப்படின்ட்டு இருப்பாங்க, மேலே இருக்கிறவங்க EG அப்படின்ட்டு இருக்கும். ஆக்டாஹெட்ரல் இப்போ t2gல வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்கன்னாக்க 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். EGல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்கன்னாக்க 2 எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. ஸோ இதனுடைய CFSC வேல்யூ வந்து 0 அப்படின்றது இருக்கும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி நமக்கு சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி, பின்வருவனவற்றுள் அதிகபட்ச ΔO எண் மதிப்பை பெற்றுள்ள அணைவு அயனி எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் இது இருக்கக்கூடியதுல எது ஸ்ட்ராங் லிகாண்டுன்னு பார்த்து முடிவு பண்ணலாம். ஸ்ட்ராங் லிகாண்டுன்னா இதனுடைய ஆக்டாஹெட்ரல் CFSC வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு சயனைடுன்றது தான் ஸ்ட்ராங் லிகாண்டு. வாட்டர் வந்து நியூட்ரல், அமீனும் வந்து லிட்டில் பிட் வீக் தான், ஆக்சலேட்டும் நமக்கு வீக் தான். யார் கூட கம்பேர் பண்ணுறது, சயனைடு கூட கம்பேர் பண்ணுறது. ஸோ சரியான ஆன்சர் வந்து நமக்கு ஏ அப்படின்றது சரி. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, பின்வருவனவற்றில் இனன்ஷோமர் இணைகளை தரவல்லது எது அப்படின்னு கேட்கலாம். இனன்ஷோமர் அப்படின்றது நமக்கு ஐசோமெரிசத்தை வந்து காஸ் பண்ணணும். ஐசோமெரிசம்னாக்கா சிஸ் டிரான்ஸ் வரணும், அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரணும். இங்க இருக்கிறதுல ஜாமெண்ட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணணும், அதே மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் அதே போல ஜாமெண்ட்ரிக்கல் ரெண்டும் வரணும்னாக்கா பைடென்டேட் லிகாண்ட் இருக்கும். எங்க பைடென்டேட் லிகாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட்லும் கிடையாது, 3லும் கிடையாது, 4லும் கிடையாது. இங்க பாருங்க யார் இருக்கு, ஈன் இருக்கு. இதுதான் ஆன்சர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு 10 கேள்வி வந்து 2வது வீடியோவில்